எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது இந்த வாரம் என்னென்ன காய்கறி வாங்கியிருக்கேன், அதுக்கு எவ்வளவு செலவாச்சு, அதை வச்சு என்ன மெனு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் வீக் நான் எந்த வீடியோவுமே போடல, அதுக்கு எல்லாருக்கும் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால எந்த வீடியோவுமே எடுக்கல. பக்கத்தில் உள்ள கடையிலே காய்கறி வாங்கி சமாளிச்சிட்டேன். அதில் மிச்சமான காய்கறிகள் கூட இருக்குது. ஸோ அதுவும் சேர்ந்து தான் மெனுவில் வரப்போகுது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஃபஸ்ட்டு என்ன வாங்கியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் வாங்கியிருக்கேன். இப்போதைக்கு முருங்கைக்காய் சீசனாக போயிட்டுருக்கிறதுனால 10 ரூபாய்க்கு 4 முருங்கைக்காய் கொடுத்தாங்க. இது நம்ம பொரியலுக்கு சாம்பாருக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாவக்காய். இது ஒரு கூரை வச்சுருந்தாங்க, அது 20 ரூபாய் சொன்னாங்க. பட் அவங்கக்கிட்ட 3 கூரை வாங்கிட்டோன்னா 50 ரூபாய்க்கு தரதா சொன்னாங்க. அதனால் பாவக்காயும் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் இது 3 சேர்த்து 50 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஸோ அதுவும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா இப்போல்லாம் சந்தையில் கூட எதுவுமே 10 ரூபாய்க்கு ஒரு சில காய்கறி தான் வச்சுருக்காங்க. நிறைய பொருள் விலையேறிடுச்சு. அடுத்ததாக இந்த மஞ்சள் பூசணிக்காய், நாங்கள் அரசாணிக்கான்னு சொல்லுவோம், அதுதான் வாங்கியிருக்கேன். இது 10 ரூபாய் வாங்கியிருக்கேன். இதுவும் 10 ரூபா தான். அடுத்ததாக முள்ளங்கி 10 ரூபா. இந்த பச்சை மிளகாவும் 10 ரூபா தான். அடுத்ததாக பீட்ரூட்டும் 10 ரூபா தான். இஞ்சி மட்டும் எப்பவும் போல் விலை ஜாஸ்தியாக தான் இருக்குது, 20 ரூபா. பீன்ஸ் 10 ரூபா. எலுமிச்சை பழம் வாங்கியிருக்கேன், இது 20 ரூபா. ஸோ டோட்டலாக இதெல்லாம் தான் நான் வாங்கியிருக்கேன். இதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 160 ருபீஸ் ஆச்சுங்க எனக்கு. அடுத்ததான் இதை வச்சு என்ன மெனு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. மெனு பிளான் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இனி வாங்க மெனு பிளான் என்னென்னு பார்க்கலாம். மண்டே சாதமும் வெண்டைக்காய் குழம்பும் அரிசி அப்பளமும் கொடுத்துருக்கேங்க. ஸோ வெண்டைக்காய் லாஸ்ட் வீக் வாங்கினதில் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை தான் இந்த வாரம் ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணிடலான்ட்டு அதை குழம்பு வச்சுட்டேன். அரிசி அப்பளம் நான் டிமார்ட் போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு மாதம் டிமார்ட் போனப்போ கம்மியாக தான் ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது வீடியோ எடுக்கவே முடியல, ஏன்னா எல்லாமே எமர்ஜென்சிக்கான வாங்கின பொருள். ஸோ எல்லாமே வாங்கிட்டு வந்ததும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லாஸ்ட் டைம் வாங்கியிருந்தது நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அதில் டியூஸ்டே முள்ளங்கி சாம்பாரும் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டு பொரியலும் போட்டிருக்கேன். ஸோ இந்த பொரியல் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். ஸோ இந்த பொரியலில் நம்ம தக்காளி தேங்காவெல்லாம் போட்டு பண்ணுவோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஆக்சுவலாக பொரியல் மாதிரி இருக்காது, ரொம்ப திக்கான கிரேவி மாதிரி தான் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வெட்னஸ்டே பாகக்காய் புளிக்குழம்பும் அதுக்கப்புறம் எரிசேரியும். இந்த எரிசேரிங்கிற ஐட்டம் கேரளா சைடில் ரொம்ப ஃபேமஸான ஐட்டம். இது செய்ய போகிறேன். இது நம்ம எதில் செய்வோம் பார்த்தீங்கன்னா அந்த அரசாணிக்காயில் தான் செய்வோம். ஸோ இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் இன்னொரு நாள் போஸ்ட் பண்ணுறேன். அடுத்ததாக தேர்ஸ்டே கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு அதுக்கு பாவக்காய் பொரியல் பண்ணிக்குவோம். அடுத்ததாக ஃப்ரைடே வெஜ் பிரியாணி. எங்கள் வீட்டில் கண்டிப்பாக வீக்லி ஒரு தடவையாவது இந்த பிரியாணி இருக்கும். அது வெஜ் பிரியாணியோ புதினா பிரியாணியோ தக்காளி பிரியாணியோ ஏதோ ஒரு பிரியாணி கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு தயிர் பச்சடி. ஒருவேளை நான் பிரியாணி நைட்டில் செஞ்சுட்டேன் அப்படின்னா அப்போ அன்னைக்கு பருப்பு கடைஞ்சி கத்திரிக்காய் பொரியல் வச்சுருவேன். ஸோ சில நேரம் நைட்லேயும் எங்கள் வீட்டில் சாதம் செய்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா எல்லா நாளுமே தோசை சப்பாத்தின்னு சாப்பிட முடியாது இல்லைங்களா, சில நேரம் பிரியாணி கூட செய்வோம். ஸோ அப்படி செய்யும்போது உங்களுக்கு பகல் நேரத்தில் நான் பருப்பு கடைஞ்சி கத்திரிக்காய் பொரியல் செஞ்சுருவேன். சாட்டர்டே பச்சை பயிறு கடைஞ்சிட்டு அதுக்கு முள்ளங்கி பொரியல் பண்ணிடுவேன். நிறைய பேர் முள்ளங்கி பொரியல் ட்ரை பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதோட ரெசிபி வேணுனாலும் நான் போடுறேன். ஸோ இந்த பொரியலும் செஞ்சுருவோம். அதுக்கப்புறம் சண்டே நார்மலாக இப்போ போல் ஏதாவது நான்வெஜ் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாங்கினதில் பேலன்ஸ் உள்ள காய்கறி எதுவோ அது அடுத்த வாரத்தில் ஃபஸ்ட்டு 1-2 நாள் நான் சமைச்சிருவேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை வச்சு நம்ம மெனு பிளான் பண்ணிக்குவோம். ஸோ அந்தபடி பார்க்கும்போது மண்டே பீட்ரூட் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதை ரசம் வச்சு பீட்ரூட் பொரியல் பண்ணிக்குவேன். ஸோ இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டு சிம்பிளான மெனு இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. என் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதில் எந்த மெனு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.